to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. சுற்றுலா வருவாயை நம்பியிருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு தண்ணீர் பிரச்சினை தலைவிரித்தாடுவதால் கடந்த ஆண்டுகளில் கிடைத்த வருவாய் கிடைக்குமா? சுற்றுலாவை நம்பி வர்த்தகம் செய்பவர்கள் எந்த மாதிரியான பாதிப்பை சந்தித்து வருகின்றனர்? இதற்கு என்ன தீர்வு? விரிவாக பார்க்கலாம். கொளுத்தும் கோடை வெயிலிலிருந்து தப்பித்துக் கொள்ள சுற்றுலா செல்வதென்றால் எல்லோருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது ஊட்டி, கொடைக்கானல் தான். உதகையில் நூற்றாண்டை கடந்த தாவரவியல் பூங்காவும், மலைகளின் இடையே பல வண்ண மலர்களும், வானுயர்ந்த மரங்களும் கண்களுக்கு விருந்து படைக்கும். உதகைக்கு 2023ஆம் ஆண்டில் 28,18,502 சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். இதன் மூலம் 280 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரையிலான 4 மாதங்களில் மட்டும் 9,58,240 சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். இதன் மூலம் சுமார் 90 கோடியே 58 லட்சம் ரூபாய் வர்த்தகம் நடந்ததாக தெரிகிறது. சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இந்த மாதம் மட்டும் 3 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்தில் சுற்றுலா பயணிகள் வருகைதான் முக்கிய பங்கு வகிக்கிறது. தங்கும் விடுதிகள், தேயிலை, ஊட்டி வர்க்கி, ஹோம்மேட் சாக்லேட் என இவர்கள் உற்பத்தி செய்வதும் சுற்றுலா பயணிகளை இலக்காக வைத்துதான். அந்த வகையில் 1 கிலோ 400 ரூபாய் வரை விற்கப்படும் தேயிலை மூலம் உள்ளூரில் ஆண்டுக்கு 60 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெறுகிறது. சுற்றுலா பயணிகளின் விருப்ப தேர்வான ஹோம்மேட் சாக்லேட்டுகள் 150 நிறுவனங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டு தரத்திற்கு ஏற்ப கிலோ 5,000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதன் மூலம் ஆண்டுக்கு 20 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கிறதா? அதேபோல தினசரி 15 டன் வரை வர்க்கி தயாரித்து விற்கப்படும் நிலையில் ஆண்டுக்கு 72 கோடி ரூபாய் வர்த்தகம் நடந்ததாக கூறுகின்றனர். உதகையில் உள்ள 300க்கும் அதிகமான காட்டேஜுகள் மூலம் ஆண்டுக்கு 50 கோடி ரூபாயும், 100க்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் பெரிய லாட்ஜுகள் மூலம் ஆண்டுக்கு 36 கோடி ரூபாயும் வாடகை வருவாய் கிடைக்கும் என்கின்றனர். தண்ணீர் பிரச்சனையை சந்திப்பதால் வியாபாரம் மந்த நிலையில் உள்ளதாக கூறுகிறார் சிறு குறு வியாபாரிகள் சங்க தலைவர். 60% பாதிச்சுங்க. வியாபாரமும் ஒரு 40% தான் நடக்குது. அதே மாதிரி எல்லாருக்குமே பாதிப்பு இருக்குது. ஹோட்டலுங்களுக்கும் பாதிப்பு இருக்குது, காட்டேஜுக்கும் பாதிப்பு இருக்குது. தண்ணி இல்லாதனால வந்துட்டு காட்டேஜுங்க எல்லாம் பாதி காட்டேஜ் மூட வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்குது. ஆனால் இந்த ஆண்டு சுற்றுலாவை நம்பியிருப்போர் அச்சத்தில் உறைந்துள்ளனர். காரணம் நீலகிரியில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பிரச்சனைதான். இதனால் தங்கும் விடுதிகள் பல மூடப்பட்டன. சிலவற்றில் ஒரு டேங்க் தண்ணீர் 6,000 ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்குகின்றனர் லாட்ஜ் உரிமையாளர்கள். ஆனால் அறை வாடகையை 4,000 ரூபாயிலிருந்து 10,000 வரை உயர்த்தி உள்ளனர். இதனால் நடுத்தர வகுப்பு மக்கள் உதகை செல்ல தயங்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. கிளைமேட்டுக்காகவே மக்கள் வராங்க. பட் என்னன்னா இன்னொரு டிராபேக் என்னன்னா தண்ணி இல்லாதது ஒரு ப்ராப்ளம். இதனால ஒரு 2 நாள் 3 நாள் ஸ்டே பண்றவங்க ஒரு நாள்ல ரிட்டர்ன் போயிடுறாங்க. திருப்பி அடுத்து அவங்க வர்றதுக்கு திருப்பி 2 நாள் கழிச்சு திருப்பி வேற வராங்க. அப்ப என்னன்னா அந்த ஹோட்டல்ல ரூம்ஸ் எல்லாம் ஐடியலாவே இருக்கு. என்னன்னா கண்டினியூஸ் புக்கிங் இல்லாம ஒரு 2 நாள் 3 நாள் காலியா இருக்க சிறு நிலைமையில இருக்கு. ஆண்டுக்கு சுமார் 300 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டித் தரும் சுற்றுலா தொழிலை நம்பி 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்கின்றனர். இதை கருதி உதகையில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது, தடையின்றி தண்ணீர் கிடைக்க அணைகளை தூர்வாருவது, போக்குவரத்தை சீர் செய்ய மேம்பாலம் அமைப்பது, மல்டி லெவல் பார்க்கிங் வசதியை உருவாக்குவது போன்றவற்றில் மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் உள்ளூர்காரர்கள். இந்த சூழலில் கூட்ட நெரிசலை சீராக்கும் நோக்கில் மே 7ஆம் தேதியிலிருந்து இ பாஸ் நடைமுறை அமலாகிறது. இதன் பிறகே உதகையில் சீசன் களை கட்டுமா என்பது தெரிய வரும். புதிய தலைமுறைக்காக உதகையிலிருந்து செய்தியாளர்கள் ஜான்சன் மற்றும் பிரவீன். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.